காந்தியின் சரித்திரத்தை கலைவாணர் பாட வேண்டும் என்று விரும்ப கல்கியுடைய அற்புதமான அந்த படைப்பை எடுத்து அப்பாவிடம் தர, அப்பா அந்த வரலாறை அழகாக எழுத, அதுல ஒரு பாட்டு. இதை நான் சொல்லியே தீரணும். காரணம் என்ன தெரியுமா? இத கலைவாணர் பாடி, எங்க அப்பா பாடி, நான் பாடி, எங்கள் மகன் கலைமகன் பாடி, ஆஹா, தலைமுறையும் தாண்டி இருக்கிறதே இந்த தமிழ் முறை. காரணம், உள்ளே இருக்கும் கதாநாயகன், சிரஞ்சீவி கதாநாயகன் நம்முடைய மகாத்மா காந்தி. என்ன தெரியுங்களா? காந்தி தத்தா பாரு, கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே, காணோம் தலையில் முடியே. 1948 இது வானொலியில 54 வாரமா வருது. ஆனா இதில் முதலில் அரங்கேறியது MS அம்மா வீட்டுல, சதாசிவம் ஐயா முன்னிலையில, கல்கி அவர்கள் முன்னிலையில கலைவாணர் பாட அப்பா எழுதினது. ஆஹா, எத்தனை ஜாம்பவான்கள் இதுக்குள்ள இருக்காங்க பாருங்க. காந்தி தத்தா பாரு, கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே, காணோம் தலையில் முடியே. ஒரு குழந்தைக்கு மகாத்மா காந்தி பிக்சர் ஆயிடும். உயரமான உருவம், ஓட்ட பல்லு பருவம், அவர் வயிறு ஒட்டி இருக்கும், அந்த வாய் எப்பவும் சிரிக்கும், பாசமுள்ள மீச, அத பார்க்க பார்க்க ஆசை, அவர் பனியன் இல்லா தாத்தா, அவர் பாதி வேட்டி தாத்தா. எல்லாம் தோற்றம் வந்தது. அவருடைய ஏற்றம் என்ன? பொய்யே சொல்ல மாட்டார், வைக்கணும்ல விஷயத்த, பொய்யே சொல்ல மாட்டார், புலால் திங்க மாட்டார், வையும் போதும் சிரிப்பார், வாழ்த்து சொல்லி குதிப்பார். காந்தி தாத்தா மனைவி கஸ்தூரி நல்ல துணைவி, பூந்தி இனிப்பு போல ரொம்ப பொருத்தமான ஜோடி. ஃபைனல், உண்மையான தாத்தா அவர் ஊருக்கெல்லாம் தாத்தா, இதை எண்ணி எண்ணி பார்த்தா அவர் எனக்கும் பிடிச்ச தாத்தா என்று பாடும்போது, பல்லில்லாத குழந்தை முதல் பல்லில்லாத தாத்தா பாட்டி வரை காந்தி பதிந்து விடுகிறார். ஆக வில்லிசை கலை என்பது அகிம்சை கலை.